சினிமா வசனங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. சார், எங்கள் மீது எத்தனை கல்லடி பட்டாலும் அந்த கல்லடிகளை எல்லாம் வெற்றி பொடிகளாக மாற்றக்கூடிய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. விஜய் இல்லை, யார் கல்லெடுத்து அடித்தாலும் கூட அதையெல்லாம் நாங்கள் படியாக மாற்றி ஏறி உட்காந்துக்கிட்டோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியை வைத்து ஒரு மலிவான அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது 1965 மாணவர்களாலே பெரிய அளவில் நடத்தப்பட்டு ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்பட்டு அதற்கு பிறகு இந்தியை பற்றி பேசினாலே நிச்சயமாக அது தோல்வியிலே தான் முடிந்துவிடும் என்று அனைவருக்கும் தெரியும். எனவே இந்தியை வைத்து மலிவான அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இங்கே யாரும் இந்தி படிக்க விரும்பவில்லை. விரும்புகிறவர்கள் எங்கே வேண்டுமென்றாலும் படித்துக் கொள்ளலாம். அதை யாரும் தடுக்கவில்லை. சட்டப்படி கிடையாது. எங்களுடையது இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை. கவர்னர் மாளிகையிலிருந்து ஒரு செய்தி குறிப்பிடுவது, பெரும்பாலான சட்ட மசோதாக்களுக்கு நாங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அனுமதி வழங்கினோம்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. இந்தந்த சட்டங்களுக்கு இந்தந்த காலகட்டத்தில் அனுமதி சார், இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கே கூட அனுமதி தரலாம். அது அவங்க இஷ்டம். அது குறிப்பிட்ட காலங்கிறதே கிடையாது. இன்றைக்கு நாங்கள் சட்டமன்றம் முடிந்தவுடன் அன்றைக்கு மதியம் 4 மணி அல்லது 5 மணிக்குள் அந்த சட்ட மசோதாக்களை அனுப்பிவிடுவோம். அதன் மீது முடிவெடுக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. அடுத்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ என்றைக்கு வேண்டுமென்றாலும் அவர் அதன் மீது முடிவெடுத்து அதை சொல்லலாம். அல்லது 2 மாதம் வைத்துக்கொள்ளலாம், 3 மாதம் வைத்துக்கொள்ளலாம். இப்படி காலம் தாழ்த்துகிற பொழுது எங்களுக்கு அந்த சட்டம் அவசியமாக வேண்டும் என்று அரசுக்கு தோன்றுகிற பொழுது நாங்கள் உடனடியாக நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும். நாடி நிச்சயமாக நல்ல தீர்ப்பை பெறுவோம். கவர்னர் இந்தி மொழி மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியை தவிர மற்ற மொழிகள் எல்லாம் இங்கே வெறுக்கப்படுது. மொழி சிறுபான்மையினர் மற்ற மொழிகளை வீட்டில் பேசுகிற கூட பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லுங்கள். அதாவது நீங்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, சென்னையில் தான் இருக்கீங்க. சென்னையில் பெரும்பாலும் நிறைய பேர் தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க. அவங்க தெலுங்கு தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்க வெளியே கூட தமிழ் பேசுகிறது கிடையாது. ஒருத்தர் சந்திக்கிற பொழுது தெலுங்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம். மலையாளத்தில் இருக்கக்கூடியவர்கள் மலையாளம் பேசுவதை பார்க்கிறோம். கன்னடத்தைச் சேர்ந்தவர்கள் கன்னட மொழி பேசுவதை பார்க்கிறோம். எனவே தமிழ்நாட்டில் எந்த மொழிக்கும் அச்சுறுத்தல் என்பது கிடையாது. அது கவர்னரின் கற்பனை. வாக்காளர் பட்டியல் விளக்கம் இல்லாமல் எந்த ஒரு வாக்காளரையும் அவங்க ஈஸியாலாம் நீக்க முடியாது. இன்ஃபேக்ட் அந்த டிராஃப்ட் வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு பூட்லையும் டிஸ்பிளே பண்ண வேண்டியிருக்கும். இது எந்தெந்த வாக்காளரை எந்தெந்த காரணத்துக்காக நீக்கிருக்காங்கிறது டிஸ்பிளே பண்ண வேண்டியிருக்கும். அதை நம்ம அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணி அதை ரெக்டிஃபை கூட பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மெண்ட் நடக்குதுங்கிறது அது ஒரு அபத்தமான ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த பணி நடைபெறுவது இன்றைக்கு அதிவேகமாக நடைபெறுகிறது. அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி பல்வேறு மாநிலங்களே பல பிஎல்ஓக்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இன்றைக்கு டிசம்பர் 4ஆம் தேதி கடைசி நாள். பல மாவட்டங்களில் இன்றைக்கு கிடைத்திருக்கிற தகவல் பாதி 50% கூட ரிட்டர்ன் ஆகலை. அவங்க ஆளுகளை தேடி கொடுக்க வேண்டியிருக்கு. கிராமங்களில் 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு 10 வீடு இருக்குது, இன்னொரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு 10 வீடு இருக்குது. அங்கே இருக்கவங்க புலம்பெயர்ந்து வேறு எங்கேயும் சென்று விட்டால் அந்த விலாசத்தை கண்டுபிடித்து அவர்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டியது இருக்குது. இதெல்லாம் 30 நாள் கால அவகாசத்துக்குள்ளே முடியாது. அதுதான் எங்களுடையது. எனவே போதுமான கால அவகாசம் ஒரு 3 மாதம் 2 மாதம் 3 மாதம் வச்சுக்கிட்டால் வேண்டிய நபர்களை நன்றாக தீர விசாரித்து சேர்க்கலாம். எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய வாக்குரிமையை இழக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். எனவே தான் தேர்தல் முடிந்த பின்னர் வைத்துக் கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையை வைத்தோம். அவசர கதியிலே வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. 30 நாளில் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஏன் 5 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த தற்கொலைக்கு இவங்க பொறுப்பு எடுத்துக்குவாங்களா? பிஎல்ஓக்கள் தங்களுக்கு கிடைத்த தங்களால் தாங்க முடியாத மன உளைச்சலால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் 12 மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் போய் அவங்க ராத்திரி 12 மணி வரைக்கும் உட்காந்து அந்த ஒவ்வொரு வீடாக போய் சாயந்தரம் 8 மணி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதையெல்லாம் அவங்க அந்த ஃபாரத்தில் பூர்த்தி செய்து
அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கன்வாடிக்கு போய் சமையல் செய்துவிட்டு அதற்கு பிறகு திருப்பி வேலைக்கு வர வேண்டும். ஓய்வே இல்லாமல் 15 நாள் வேலை பார்த்தால் அந்த மனிதன் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாவார். எனவே தான் நாங்கள் போதிய அவகாசம் கொடுங்கள் என்று சொல்லுகிறோமே தவிர ஒவ்வொருவரையும் தற்கொலைக்கு தூண்டாதீர்கள் என்று சொல்லுகிறோம்.